ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, பச்சை பட்டாணியை யூஸ் பண்ணி நம்ம சைடிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு காவாசி ஆனியன் ஆட் பண்ணுறேன். சின்ன ஆனியனாக இருந்தால் 1/2 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. பிக் சைஸ் ஆனியனாக இருந்தால் ஒரு 1/4 ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 தக்காளி ஆட் பண்ணுறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதில் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். போன்லெஸ் சிக்கன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்காக. சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சில்லி பவுடரோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்க்க போகிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் காரம் ரொம்ப அதிகமாக ஆகிடுமோ என்னன்னு பயந்துக்கிட்டு நான் அந்த க்ரீன் சில்லியை எடுத்துட்டேன். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கறி மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொரியாண்டர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு ஒரு 15 மினிட்ஸ் இதில் குக் பண்ணியிருக்கேன். இப்போ பட்டாணி வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. வேகாகாட்டி நீங்கள் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் அதை நல்லா வேக வைங்க. கடைசியாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பட்டாணி பச்சை பட்டாணி சைடிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எவ்ரிவன்.